Hi guys, my name is V. I'm good boy. ஹாய் சோலேஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் மீனு. இன்றைக்கி நம்ம ஜிமினோட லவ் மேரேஜ் தான் பார்க்க போகிறோம். ஐம் ரியலி சாரி ஃபார் த லேட் இந்த வீடியோவுக்கு. நான் ஆல்ரெடி நேற்று போஸ்ட் போட்டிருந்தேன். எனக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் இருந்துச்சு, அதனால் என்னால் வீடியோ போட முடியல. அண்ட் எனக்கு ஸ்டடீஸும் இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, நான் பயாலஜி ஸ்டூடெண்ட். ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்னாலே உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். பேரை கேட்டாலே நடுக்குதே அப்படின்ற மாதிரி தான். நான் பில்டப் பண்ணுறதுக்காகலாம் நான் சொல்லலை. உங்களுக்கு நல்லா தெரியும், பயாலஜினாலே படிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு செத்துடலாம் போல் இருக்கும் அந்த பாடத்தை எடுக்கிறவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. அப்படி தான் இப்போ நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் என்னோடய ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக தான் மெனக்கெட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால என்னால் கிடைக்கிற டைமுக்கு கூட என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதில் கூட எனக்கு சின்ன ஃப்ரீ டைம் கிடச்சா கூட அதில் கூட நான் புக்கை வச்சுக்கிட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நிலைமை ஆகிடுச்சு. நான்லாம் புக்கை கண்டேன்னா தூக்கி வீசுகிற ஆளு. ஆனால் என்னோடய லைஃப் இப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகுமா, என்னோடய ட்ரீமுக்காக அப்படி ஒரு சேஞ்ச் ஆகுமான்ற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ ரொம்ப வளவலன்னு நான் பேச விரும்பலை. இதுதான் ரீசன், என்னை மன்னிச்சிருங்க. கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு தான் இவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுத்துக்கிருக்கேன். ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நான் இதோட முடிச்சிருந்தேன்னா, நம்மளோட பாடி கார்ட் ஜிமின் உங்களுக்கு, உங்கள் சிஸ்டருக்கு எல்லாத்துக்குமே ஒரு அதான் சொல்லிட்டேனே ஆரம்பத்திலே, பாடி கார்டாக நிற்கிறாரு தம்பி பயபிள்ளை. யாரும் நினச்சிக்காதீங்க, ஏன்னா தம்பி மேலே எனக்கு கொஞ்சம் சமீப காலமாக எனக்கு கோபமாக இருக்குது. ஏன்னா அவர் கான்சர்ட்டில் பண்ணுற கூத்தெல்லாம் கொஞ்சம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஐ நவ் எனக்கு ஜிமின் பாஸ் ஆகிய உங்களோட மனசு வருத்தங்கள் எனக்கு புரிகின்றது. ஆனாலும் வேறு வழி இல்லை. அவர் பெல்ட்டு எனக்கு இன்னும் சொல்கிறது இல்லை. அவர் பெல்ட்டை கழட்டுறது என்ன, இடுப்பை காட்டுறது என்ன, ஐயோ என்னால் முடியலை. சேம் வீமின் குக் எல்லாருமே எல்லாத்தோட பயசுமே தான். யங் லைன்ஸ் மட்டும்தான் ஓரளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்காங்க கான்சர்ட்டில். பட் நம்மளோட வீமின் குக் 3 பேரும் அவங்களோட சிலிமிச வேலைகள், அவங்களோட வாலிப வயசு வேலைகளை காமித்து கொண்டிருக்கார்கள் கான்சர்ட்டில். நான்லாம் டெய்லி திட்டுவேன். இவங்களை பற்றி பேச போனேன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நாள் கணக்காக பேசிக்கிட்டே இல்லை, திட்டிக்கிட்டே இருப்பேன் நான் நாள் கணக்காக என்ன சொன்னீங்கன்னா. ஸோ நான் இதோட இந்த உரையாடல்களை முடித்துக்கொண்டு ஸ்டோரிக்குள் போவோம். ஐயோ, பல மாதம் கழித்து பேசுறதுனால எனக்கு என் வாய்ஸ்லாம் ஜாம் ஆகுது. ஸோ ஐம் ரியலி சாரி. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். யார் நமக்கு கரடி மாதிரி பூந்துக்கிட்டு இருக்கான். எங்கள் அப்பாவுக்கும் அறிவே இல்லை. இவனை போய் நமக்கு பாடி கார்டா, அவளையும் மூஞ்சியும் பாரு. அவன்கிட்ட மூஞ்ச பார்த்தியா, நீ பார்த்தியா நிலா? பார்க்க அப்படியே வாத்து குஞ்சு மாதிரி இருந்துக்கிட்டு நமக்கு பாடி கார்டா. நான் வருதுனால வாயில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நிலா. ஹே விரடி, அப்பா ஏதோ நம்ம சேஃப்டிக்கா பெரிய மண்ணாங்கட்டி சேஃப்டி. எனக்கு என்ன பேச வச்சிடாது. எனக்கு ஏடா, எனக்கு பாடி கார்டெலாம் வேணாம். ஏண்டி புலம்புற? நான் என்னடி பண்ணுவேன்? நிலா ப்ளீஸ் நிலா, இங்கே பாரு, என்கிட்ட கெஞ்சி வேலையே இல்லை. நான் எங்கள் நம்ம அப்பா கிட்ட தான் பேசினேன் தானே, அவர் தான் ஒத்துக்கவே இல்லையே. மூஞ்சும் முகர கட்டிப்பாரு. அவன் நமக்கு படிக்காடா, அவனே பார்க்க பொம்பளை பொறிக்குமே தான் இருக்கான். இல்லை நமக்கு படிக்கானாம். வேறு ஜிமினி என்கிட்ட சிக் கலர் கோழி குஞ்சு மாதிரி. போதும்டி, நல்லா ஹேண்ட்ஸமாக தானேடி இருக்காரு. ஹேண்ட்ஸம் கின்சம்னா இப்படி ஏதாச்சும் தூக்கி அடிச்சுட்டு உட்காந்து பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோ. சரி விடு. நேலா, நீங்கள் என்னடி, உங்களுக்கு என்னடி ஆச்சு? என்னடி பெரியம்மா பெரியப்பா இப்படி பண்ணிட்டாங்க? இப்போ தான் ஒருத்தி ஆரம்பிச்சுட்டு இப்போ தான் நிறுத்தினா, இப்போ நீங்களா? இங்கே பாருங்கள், நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியாது. அவங்க முடிவு பண்ணது தான். ஐயோ, பொடி காட்டுறோம். மூஞ்ச கூட உருன்னு வச்சுருக்கானே அவன். ஏண்டி மேக்ஸுக்கு என்ன குறை? அவர் தான் அழகாக இருக்காரு.
நீ அழகையே பாரு பூடி மத அப்படின்ட்டு உங்கள் கசின்ஸ் 3 பேரும் ஒரு மாதிரி உங்கள் அக்காக்கிட்டேயும் உங்ககிட்டேயும் ஒரு மாதிரி மூஞ்ச திருப்பி அவங்க வெளியே போயிடுவாங்க. டே மேக்ஸ் வீட வரேன், பெரிய வெல் செட்டில் ஃபேமிலி போல், ரொம்ப பெரிய வீடாக இருக்குடா. டேய் சும்மாருடா, நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம், புரியுது தானே? புரியுது. டே சொல்லு மேக்ஸ். ஜிமினா கஷ்டப்பட்டு இந்த வேலையை உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்டா, தயவு செய்து சில்மிச வேலையெல்லாம் கொஞ்சம் இந்த வீட்டுக்கு அடக்கி வச்சிருடா. இங்கே வேறு பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்குதுங்க, ஒரு பசங்க கூட இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. டே ஃபீல் பண்ணாதடா, என்ன நினச்சாலாம் இல்லை. டே ஒன்றே இங்கே நான் நினச்சி ஃபீல் பண்ணுறேன், நான் அந்த பொண்ணுங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறேன். மச்சான் என்ன மச்சான், உன் ஃப்ரெண்டை பற்றி உனக்கு தெரியாதாடா? உன்னை பற்றி தெரிஞ்சனால தான்டா நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ மிஸ்டர், என்ன அங்கே பேச்சு 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசுகிற மாதிரி? இல்லை மேடம், ஜஸ்ட் அவனுக்கு நான் ஷெட்யூல் சொல்லிக்கிருந்தேன். என்ன ஷெட்யூல்? ஐ மீன் மேம், இல்லை நான் வந்து அந்த 3 கேர்ள்ஸ், ஐ மீன் அவங்க கசின்ஸ் 3 பேருக்கு பாடிகார்ட், இவன் அவங்களுக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் பாடிகார்டாக இருக்கணுன்ட்டு சொல்லிக்கிருக்கேன் மேம். ரியலி? அதுதான் ஆல்ரெடி அப்பா சொல்லிட்டாரே, இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்ல இருக்கு? சும்மா இரு மச்சான், அசிங்கப்பட்டுட்டா மச்சான். நான் ஜோக் எதுவும் சொல்லலையே இப்படி சிரிக்கிற அளவுக்கு. போதும் இதுக்கு அது சரியாயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன அங்கே 2 பேரும் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிருக்கீங்க, இங்கே நான் பேசிக்கிருக்கேன். இல்லை மேம், நத்திங். ஓகே, இங்கே எந்த ஒரு ஷெட்யூல்ஸும் யார் சொல்கிறதும் நீங்கள் கேட்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். வாட் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன்னாகி பார்ப்பான். பார்த்தா பின்னாடி இருந்து நீங்கள் வாரீங்க. அஃப்கோர்ஸ் மிஸ்டர் பார்க், ரைட்? எஸ் மேம். இங்கே பாருங்கள் மிஸ்டர் பார்க், இங்கே யார் சொல்கிற எந்த இதுவுமே எங்ககிட்ட செல்லாது. ஸோ நான் சொல்கிறது மட்டும்தான் நீங்கள் கேட்கணும், ரைட்? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அது வந்து மேம் அப்படி என்ன என்ன ஏதோ என் பேச்சுக்கு மறுப்பு தெரிய இருக்கிற மாதிரி இருக்கு. சாரி மேம், நாங்கள் மேம் சொல்கிறதும் சார் சொல்கிறது மட்டும் தான் கேட்போம். ஒட்டிங் கொய்யால என் பேச்சுக்கே நீ மறுப்பு சொல்கிறியா? மேம் சாரி மேம், அவன் கொஞ்சம் அப்படி தான். சாரி மேம். என்ன மேம், சார் சொன்னான்னா நாங்கள் உங்கள் பேச்சு, ஐ மீன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் மேம். பாரு நம்பிங்களா, நீங்கள் எனக்கிட்ட தான் வேலை செய்ய போகிறீங்க, சார் மேம் கிட்ட இல்லை. ஆனால் மேம் சார் மேம் தானே எங்களை. ஐ நோ பட் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், ஓகே? ஆமாம் நான் சொல்கிறத நீங்களும் கேட்கணும், சரியா? மேக்ஸ் வந்து உங்கள் கசின்ஸை பார்ப்பாரு. என்னடா எனக்கெல்லாம் எல்லாது, நான்லாம் வச்சுக்க மாட்டேன், சும்மா விடும். ஓகே மேம், ஓகே, நாங்கள் நீங்கள் சொல்கிறதே கேட்குறோம். தட்ஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு மாதிரி மேக்ஸை சொல்லிட்டு ஜிமினை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் மேலே ஏறி போயிடுவா. இங்கே அப்படியே ஜிமின் வந்து நிலாட அந்த ஸ்மைலில் வந்து அப்படியே மயங்கிடுவார். என்ன பொண்ணு சாமி இப்படி சிரிக்கிறா, பார்க்கவே நச்சுன்னு இருக்காளே. இவளை கரெக்ட் பண்ணா அப்படின்ட்டு அப்படியே சைடில் திரும்பி பார்த்தா நீங்கள் செம்மைக்கு அவனை முறைச்சிக்கிட்டு நிற்கிறீங்க. ஆத்தாடி இவனடா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கா, ஏன்னா கொன்னாலே எரிச்சி கொண்டுருவா போல இருக்கே. உங்கள் கண்ணாலேயே உன்னை நான் எப்பயுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், மைண்டட் அப்படின்ட்டு
உங்கள் கண்ணாலேயே ஏதோ சொல்கிற மாதிரி ஜிமினுக்கு இருக்கும். அப்படியே ஜிமினை பார்த்துட்டு முறைச்சிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க உங்கள் கசின்ஸ் 3 பேரும். ஓகே மேக்ஸ், இன்றைக்கி 11 o'clock நம்ம வெளியே போமா? மேம் வாட்? ஐ மீன் நாங்கள் ஷாப்பிங் போகலான் இருக்கோம். ஸோ எங்கள் கூட வரீங்களா? ஓகே மேம், நாங்கள் வரோம். நாங்கண்ணா அப்புறம் வர்றேன். நானும் வரணுமா மேம்? வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை மேம், ஜிமின் மிஸ்டர் பார்க் வந்து வரமாட்டார். பார்க் ஏன்னா நிலா மேமுக்கும் வான் மேமுக்கும் பாடி கார்ட், ஸோ அவங்களோட பர்சனல் பாடி கார்ட்னால அவங்க கூடயே தான் இருப்பார். சரி, இட்ஸ் ஓகே, நீ இருக்கல போதும் வா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் போயிடுவாங்க. ஜிமின் ஒரு மாதிரி அந்த டெரஸையே பார்ப்பான். பார்த்துட்டு ஹீவலும் ஒரு மாதிரி தான் இருக்காடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அப்படியே கொரியாவை பார்த்தா, டி இன்னும் உனக்கிட்ட என்ன சொன்னால் நீ இன்னும் செஞ்சு வச்சுருக்க. அது வந்து பாஸ் 25% ஷேர் வந்து அவங்களோட டாட்டர்கிட்ட இருக்குன்ட்டு எனக்கு என்ன செய்வே ஏது செய்வேன்னு தெரியாது. எப்படியாச்சும் அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா டெண்டரையும் நம்ம பேருக்கு எடுத்து ஜானோட கம்பெனி என் பேருக்கு வரணுன்ட்டு எவ்வளவோ என் பெஸ்ட்டை கொடுத்தேன். ஆனால் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. என் லைஃப்பில் அந்த கம்பெனிக்கு முன்னாடி மட்டும் என்னால் வரவே முடியல. சரி, இல்லீகலாக போயிட்டாச்சு. அந்த கம்பெனி ஃப்ளாப் ஆக்கி விட்டு நம்ம வரலான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி, இதுவும் இப்படி இதாகிடுச்சுன்னா அவங்க பொண்ணை வச்சு நான் அந்த கம்பெனியோட வாரத்தையே போட்டுங்களான்னு நினைக்கிறப்ப அவங்க பொண்ணையும் காணோம். என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல பாஸ். அது வந்து அவங்க பொண்ணு இருக்கிற இடம் மட்டும் கண்ட்ரி மட்டும் தெரியும், பட் இடம் சரியாக தெரியல சார். என்ன கண்ட்ரி? ஐ திங்க் இந்தியான்னு நினைக்கிறேன் சார். வாட், இந்தியாவா? அவங்களும் அவங்க மகளை தான் தேடுறதுக்காக ஆட்களை அனுப்பியிருக்காங்க சார். ஹோ, என்ன அவ்வளோ ஸ்பீடாக இருக்காங்க போல். ஒரு மாஸ்டர் விட்ட மாட்டேன் ஜான், லின் இண்டஸ்ட்ரி எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த பர்சன் ஒரு மாதிரி செம்ம கடுப்பில் நினைக்கிறப்பது. ஹே மிஸ்டர், யாவா நான் கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு வரியா? பெட்ரோல் மேம் ரிவில்ல உனக்கு இதெல்லாம் பார்க்கணுன்ட்டு. இல்லை, இன்றைக்கி தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப், ஸோ டே 1 ஜாப்புக்கான டே 1, ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்ட்டு எங்களுக்கு சொல்லலை. ஷிட். ஏ ஃபைன், இரு கோவம் ஏண்டி பட்டுற? மிஸ்டர் பார்க் இல்லையா? இல்லை மேம், பெட்ரோல் வண்டியில் இல்லை. ஓகே, பரவாயில்ல, நாங்கள் டாக்ஸி புக் பண்ணி போய்க்கிறோம் மேம். இல்லைனா நானும் உங்கள் பாடி கார்டா? இல்லை பரவாயில்ல, இங்கே பக்கத்தில் தான் ஷாப்பிங்க்கு தான் போகிறோம் மேம். தப்பானுச்சுக்காங்க, இதுக்கு ஷாப்பிங் இன்னைக்கு? ஏய், அதையே நான் உனக்கிட்ட சொல்லணும்? நீ யார் எங்ககிட்ட கேட்குறதுக்கு? எங்களோட பர்சனல் விஷயத்த உன்னோட வேலையோ உன்னோட லிமிட்டில் நீ இருந்துக்கோ, சரியா? வயன் இப்படியா பேசுவ? கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகே. இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படின்ட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவீங்க. சாரி, அவள் அப்படி தான் கொஞ்சம் சிட்டுன்னு இருப்பாங்க. இட்ஸ் ஓகே மேம், பரவாயில்ல. இல்லை மிஸ்டர் பார்க், இன்றைக்கி நைட் ஒரு பார்ட்டி, ஸோ லேடிஸ் பார்ட்டி தான், போக வேண்டிய சுச்சுவேஷன். நாங்கள் அங்கெல்லாம் போகிறோம். ஓ அப்படியா மேம்? நானும் லேடிஸ் பார்ட்டின்னே மேம். அது வந்து மேடம் அம்மா ஓகேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வாங்க. ரியலி? யா,
அப்படின்ட்டு நிலா பேசிவிட்டு ஓகே பாய் மிஸ்டர் பார்க் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி டாக்ஸி பிடிப்பா. நீங்கள் ஆல்ரெடி டாக்ஸி புக் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. டாக்ஸி வந்திருக்கும், 2 பேரும் ஏறி போவீங்க. ஜிமினை முறைச்சிக்கிட்டே தான் போகிறீங்க. இவன் என்ன நம்மளை முறைச்சிக்கிட்டே இருக்கா, நம்ம என்ன பண்ண இவளுக்கு என்னமோ அப்படின்ட்டு ஜிமினை நம்ம திரும்பிட்டு இருப்பா. மேக்ஸ் வந்து டே இந்தடா பெட்ரோல் அப்படின்ட்டு ஒரு பெரிய கேனில் எடுத்துக்கிட்டு வருவான். டே தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்ட்டு வாங்கி பெட்ரோல் வந்து வச்சுட்டு கார் ஸ்டார்ட் பண்ணி பாப்பா வேலை செய்தாடலாம். நீங்களும் அங்கே ஷாப்பிங் மாலில் வச்சு அக்கா இன்றைக்கி நம்ம எப்படி இன்றைக்கி பார்ட்டி, இன்றைக்கி அர்ஷு தானே பார்ட்டி வைக்கிறது. ஆமாம் உனக்கு தெரியாதா? சரி பார்ட்டி ட்ரெஸ் எடுப்போமா, எடுத்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி லக்கெல்லாம் சிரிச்சுட்டு டக்கு டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. வந்துட்டு இங்கே அப்படியே ஈவினிங் ஆகும். கசின்ஸ் 3 பேரும் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் மேக்ஸ் அப்படின்ட்டு அப்படியே திரும்புவீங்க. அப்போ உங்கள் கசின்ஸ் 3 பேருமே மேக்ஸ் கிட்டே போயிட்டு போகலாமா மேக்ஸ், மேம் அது அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே உங்கள் அம்மா நிற்பாங்க. பெரியம்மா நீங்கள் 3 பேரும் கொஞ்சம் உள்ளே வரீங்களா? ஓகே பெரியம்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்டு ஜி பெரியம்மா இல்லைன்னு தானே சொன்னாங்க, எனக்கே தெரியல அவங்க வந்துட்டாங்க போல். சரிப்பா என்ன செய்ய, வேறு வழி இல்லை. பெரியம்மா என்ன ட்ரெஸ் இதெல்லாம்? அது வந்து பெரியம்மா பார்ட்டி தானே. பார்ட்டினா இப்படி தான் போவீங்களா? எப்படியா நாங்கள் வளர்த்தோம்? இந்த அளவுக்கு நீட்டாக போகணுன்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லையா? அது வந்து பெரியம்மா நாங்கள் நிலாவும் வயனும் உங்கள் வயசு பிள்ளைங்க தானே. என்ன நிலா மட்டும் இந்த வீட்டில் மூத்த பிள்ளை, வயன் உங்கள் வயசு தானே. அவங்க 2 பேரும் மட்டும் இந்த வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கடைப்பிடிக்கிறப்ப நீங்கள் மட்டும் ஏன் எப்படி இருக்கீங்க? வாட் என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் பாருங்கள் அங்கிட்டு அப்படின்னாவும் உங்கள் கசின்ஸ் 3 பேரும் உங்கள் 2 பேத்தையும் பார்ப்பாங்க. அம்மா நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அப்படின்ட்டு வந்து நிற்பாங்க. பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கை முட்டி வரைக்கும், முட்டிக்கு மேலேயும் மேலேன்றே கீழே வரைக்கும் நல்லா லாங் கவுனை போட்டு, ஐயோ குழம்புது வாயெல்லாம் உளருது சாரி, லாங் கவுனை போட்டு நீங்கள் உடுத்திருப்பீங்க 2 பேருமே. ஒரு ஷாக்கரும் அடி பாவிகளா அப்படின்ற மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு போனால் மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு உங்களுக்கு அலவுட் இருக்குது, இல்லைன்னா ரூமுக்கு போயிருங்க. பெரியம்மா அப்படின்ட்டு உங்கள் கசின்ஸ் 3 பேரும் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகி ரூமுக்கு போயிடுவாங்க. அம்மா நாங்கள் இங்கே பாருங்கள் 2 பேரும் சேஃபாக போகணும் மிஸ்டர் பார்க் அப்படின்னோன்னு, ஏன் மேம் என் பொண்ணுங்களை கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு கேர்ஃபுல்லாக வந்துடணும். நீங்களும் வந்து பார்ட்டிக்குள்ளேயே தான் இருக்கணும் அவங்கள வாட்ச் பண்ணிவிட்டு. வாட் இவனா? அம்மா அது கேர்ள்ஸ் பார்ட்டி, இவெல்லாம் எதுக்கு? அங்கே கேர்ள்ஸ்லாம் இருக்காங்கம்மா, அவங்களுக்குலாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சரியா? மிஸ்டர் பார்க் உங்கள் கூடயே தான் இருப்பார், அந்த பார்ட்டிக்குள்ளே அலோட் பண்ணி தான் ஆகணும். நான் வேணா காய்க்கிறேன். அம்மா வேணாம்மா, நீ வயன் வயன் ஏம்மா அம்மா இல்லைம்மா நான் ஓகே மிஸ்டர் பார்க் தானே வரட்டும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நிலா வந்து சும்மா ரொட்டி அப்படின்ட்டு வாங்க மிஸ்டர் பார்க் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க 2 பேருமே. மிஸ்டர் பார்க்கும் அவங்க பின்னாடியே தான் வருவார். வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு, மேம் அட்ரஸ் உங்களோட ஃபோனுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன் ஓகே அப்படின்ட்டு பார்க் மிஸ்டர் அதாவது நம்ம பார்க்குன்றேன் ஜிமின் வந்து காரை ஓட்டிகிட்டு அப்படியே போவார். என்ன பண்ணுறது இப்போ, வெயிட் பண்ணு. மிஸ்டர் பார்க் சார் மேம் என்னத்துக்கு மேம் இருக்கீங்க? ஏன்னா நீங்கள் நிலானே கூப்பிடுங்க. அது எப்படி மேம்? இட்ஸ் ஓகே, உங்களை விட ஒரு 3 years நான் சின்ன பொண்ணா, என்ன போய் மேம்ன்றீங்களே. ஓகே நிலா,
அவங்க ஏய் என்னையெல்லாம் நீ மேம்னே கூப்பிடு, என் பேரை சொன்னால் வாயை உடச்சிருவேன். நீ வயன் சும்மாரு, நீங்கள் அவளையும் வயன்னே கூப்பிடுங்க. ஓகே மிஸ் நிலா. அப்புறம் வயன் அப்படின்னவும் ஏய் சொன்னேன் தானே என் பேர் சொல்லி கூப்பிடாதன்ட்டு. சும்மா இருங்க 2 பேர் சண்டை பிடிக்காமல். உங்களோட நேம் ஜிமின் தானே, நானும் ஜிமின்னே கூப்பிட்றேன். ஃபார்மலாக பேச வேணாம், இனி நீங்கள் எங்களுக்கு தான் பாடி கார்டாக இருக்க போகிறீங்க. யா மேம் அப்படின்ட்டு பர்றா என்னை திருப்பியும் மேம்ன்றீங்க, நிலானே கூப்பிடுங்களே. ஓகே நிலா அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு சொல்லுங்கள் அப்படின்னவும் இல்லை ஜிமின் அந்த பார்ட்டிகளுக்கு லேடிஸ் தான் இருக்கணும், பட் நீங்கள் வந்து எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கொடுங்க அந்த பாடி கார்ட்ஸ்கிட்ட, அங்கே வெளியே நிற்பாங்க பார்ட்டிக்கு வெளியே, அவங்க வந்து பேசுவாங்க, அப்போ நீங்கள் உள்ளே வரலாம். பரவாயில்ல மேம். நிலா ஆல்ரெடி மேம் சொல்லிட்டாங்களா? ஓகே அப்படின்ட்டு அப்படின்னவும் நீங்கள் ஒரு மாதிரி கண்ணை காமிப்பீங்க. இருட்டி வார ஜிமின் ஏதோ காரில் முழுக்க இன்ஜின் துண்டு ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. என்னது ஸ்மெல் வர மாதிரிக்கா? அப்படிலாம் இல்லையே மேம். இல்லை எனக்கு ஸ்மெல் வர மாதிரி தான் இருக்குது. ஓ இருங்க மேம் நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு இவன் ஒரு மாதிரி அப்படியே போவான். முன்னுக்கு போய்ட்டு காரை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு முன்னு போய் பார்ப்பான். அதுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றுவீங்க. மாற்றிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துருப்பீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லையே, என்னதுக்கு அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கதவை ஓப்பன் பண்ணி ட்ரைவ் பண்ணிக்கிருப்பான். ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு மாதிரி கண்ணாடியை பார்ப்பான். கண்ணாடி பட்டு சின்னதாக ஸ்மக் பண்ணுவான். ஜிமின்ட மைண்ட் வாய்ஸ் இவளுக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்காளுங்க போல். ஒரு மாதிரி அந்த இடத்த விட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். பார்ட்டி அந்த இடமும் வந்துடும், கிளப்புக்கு வெளியே நிப்பாட்டிட்டு அப்படியே கதவை திறக்கலான்னு போகிறப்ப நீங்கள் தான் சும்மா ஸ்டைலாக இறங்குவீங்க வெளியே. ஜிமின் அப்படியே ஷாக்காகி பார்ப்பான். ஃபைன் மேம் அப்படின்ற மாதிரி தள்ளே அப்படின்ட்டு நீங்கள் மாதிரி ஜிமினை ஒரு தள்ளி விட்டு உள்ளே அப்படியே நடந்து ஒரு மாதிரி இதாக போவீங்க. அப்படியே திரும்பி பார்த்தா நிலாவை பார்த்தோன்னே இன்னும் ஷாக் ஆயிரும். நிலா செம்ம ஒரு கிளாமராக உடுத்திருப்பா. நீங்களும் அவ்வளோ செம்மைக்கு கிளாமராக உடுத்திருப்பீங்க. அப்படியே நிலாவை பார்த்துட்டு நிலா அப்படின்னவும் சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு மாதிரி நெக்லஸ் வச்சுட்டு எப்படி ஜிமின் அப்படின்னு அப்போது இதுக்கு தானா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே யா அப்படின்ட்டு உள்ள வரலையா அது அப்படின்ற மாதிரி ஜிமின் நீடிக்கிருப்பான். ஓகே உள்ள வா நாங்கள் போகிறோம் வெளிலனியா அப்படின்ட்டு நிலா ஒரு மாதிரி நெக்லஸ் வச்சுட்டு போயிடுவா. நிலாவையே பார்த்துட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணுவான். இவங்களுக்கு இன்னும் நம்மளை நம்பிக்கை இருக்காளுங்க போல், எதையும் பார்க்கலன்ட்டு அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தா அந்த காரில் இந்த டேஷ் கேமரா நான் சரியாக சொல்கிறேன், அந்த உள்ள கேமரா இருக்கும் தெரியுமா, அந்த கேமரா வந்து வெளியே பக்கமாக தான் திரும்பி இருக்கும். பட் ஜிமின் நினச்சிருப்பான் அந்த ஓட்டி பார்த்துருப்பான் தெரியுமா அந்த டைமில் வந்து அந்த கேமரா வசமாக இது என்னடா அப்படின்ற மாதிரி ஜோக்குக்கு தட்டி விட்ருப்பான். அந்த கேமரா உள் பக்கமாக, அதாவது சீட்டுள்ளுக்கு வந்து சீட் சைட்டை உள்ள பார்க்குற மாதிரி இருக்குமா. அப்போ ஜிமின் வந்து இறங்கி அந்த கேமரா ஒன்றா இருக்கும். ஜிமின் வந்து கீழே இறங்கி போயிட்டு அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும் தானே, இறங்கி வந்து ஃபோனில் அந்த ஃபோனோட கனெக்ட் பண்ணி தான் இருக்கும் அவன்கிட்ட ஃபோன். ஏன்னா கார் வந்து அவன்கிட்ட பொறுப்பாக இருந்தானே. ஸோ அந்த காரோட அந்த கேமராவும் அவன்கிட்ட ஃபோனில் கனெக்டாக இருக்கும். என்ன இவளுக்கு பண்ணாளுங்கன்ற மாதிரி கேமராவை எடுத்து பார்த்தா அதில் வீடியோவில் நீங்களும் நிலா கூட லைட்டாக அந்த சீட்டில் மறப்பட்டிருக்கும். பட் நீங்கள் வந்து ட்ரெஸ் மாற்றினது வந்து அப்பட்டமாக ஜிமினுக்கு விளங்கியிருக்கும். ஜிமின் அதை தான் நினச்சி சிரிப்பான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்மெல்லும் இல்லை, பட் வெளியே என்னமோ ஸ்மெல் அடிக்குது கார் இன்ஜினில் அப்படின்னு சொல்லவும் ஜிமின் இறங்கி பார்த்து ஒரு சந்தேகத்தில் தான் அந்த வீடியோவை பார்த்துருப்பான். ஏன்னா கேமரா திரும்பி இருக்கிறத நோட் பண்ணியிருப்பான் ஜிமின். ஸோ அதனால் சார் நம்மக்கிட்ட தான் கனெக்டில் இருக்கே, ஒன்றில் தானே இருக்கு வீடியோ அப்படின்ட்டு ஆன் பண்ணி பார்த்தா தான் இந்த சீனில் நடந்திருக்கும். ஜிமின் ஒரு மாதிரி தலையில் பேக் சைட் ஹெட்டில் வந்து ஒரு மாதிரி ஸ்க்ரெச் பண்ணி அந்த சொல்லுவாங்க தலையை கோதிக்கிட்டே ஒரு மாதிரி நெக்லஸ் சிரிச்சிட்டு உள்ளே போவான். ஜூலிஸ் நான் இதோட நான் அந்த
ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன், அதாவது இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். லாஸ்ட்டுன்றேன். நெக்ஸ்ட் பார்ட்டோட சூன் வரேன். அடுத்து தேங்க் இருக்குது, ஜேகேக்கு இருக்குது. தேங்க் ஒன் ஷாட் ரெடி ஆகுது, ஜேகேக்கு ஒன் ஷாட் ரெடி ஆகுது, ஜிமினுக்கு ஒன் ஷாட் ரெடி ஆகுது. ஐம் ரியலி சாரி. நான் வந்து சூன் போட பார்க்குறேன். சாரி. பாய்.